Hi friends, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா தனி வட்டி. மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். தனி வட்டியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 மாடல்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸ்கூல் புக் சம்ஸ், ப்ரீவியஸ் சம்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இருக்கு. சோ நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தனி வட்டி. தனி வட்டியில அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தலாம். தனி வட்டி அப்படின்னா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்கிலீஷ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ அது அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டரான எஸ்சி, எஸ்ஸும் அதுக்கப்புறம் செகண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டரான ஐ, இது ரெண்டையும் சேர்த்து தான் எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. சோ இந்த எஸ்ஐயோட ஃபார்முலா என்னன்னா PNR by 100. சரிங்களா? இந்த ஒரு ஃபார்முலா நீங்க மனப்பாடம் பண்ணா போதும். மனப்பாடம் பண்ண தேவையில்லை. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஈஸியா உங்களுக்கு வந்துடும். சோ இந்த நம்ம தனி வட்டியில கேட்கிற எல்லா சமமே நம்ம போட்டுடலாம். சரிங்களா? எப்பவுமே நான் வந்து எப்படி கொடுப்பேன்னா ஒரே ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வச்சு நம்ம அந்த டாபிக்கே கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். நான் நிறைய ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். அந்த ஒரு ஃபார்முலா வச்சு எல்லாமே நான் எடுத்துட்டு வந்துருவேன். சோ அப்படிதான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சோ இந்த PNR by 100ல பீனா என்னன்னு பார்க்கலாம். பீனா பிரின்சிபல். பிரின்சிபல்னா அசல்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஒருத்தவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வட்டி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 1 லட்சம் ரூபாய் தான் வந்து அசல். முதல்னு சொல்லல, முதல் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லல, அதுதான் அசல், அதுதான் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணை PNRல இப்ப அந்த எண்ணுனா நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆண்டுகள். இப்ப நான் 1 லட்சம் ரூபாய் அவங்க வட்டி கொடுக்குறேன் இல்லையா, 1 வருஷத்துக்கு கொடுக்குறேன்னா, 2 வருஷத்துக்கு கொடுக்குறேன்னா, 10 வருஷத்துக்கு கொடுக்குறேன்னா அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஆண்டுகள். அதுக்குதான் அந்த என் நம்பர் ஆஃப் இயர்ஸ். அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் என்னன்னு சொல்லுவோம். பிரின்சிபல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் பீன்னு சொல்லுவோம். அடுத்து இந்த ஆர்னா என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு வட்டி கொடுக்குறோம்னா, அந்த 1 லட்சம் ரூபாய் நான் வட்டி கொடுக்குறேன்னா, நான் 1 ரூபாய் வட்டி கொடுக்குறேன்னா, 2 ரூபாய் வட்டி கொடுக்குறேன்னா நாம சொல்லுவோம். நம்ம சொல்லும்போது நம்மளோட பேச்சு வழக்குல நான் 10 ரூபாய் வட்டி கொடுத்தேன், 5 ரூபாய் வட்டி கொடுத்தேன்னு சொல்லுவோம். அதே பைனான்ஸ்ல பார்க்கும் போதுல இன்ட்ரெஸ்ட் கணக்கு, அது இந்த கணக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் போடுவாங்க. பெர்சன்டேஜ் தான் வட்டி வீதம் போடுவாங்க. சோ அதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பவுமே பெர்சன்டேஜ்ல வரும். சரிங்களா? இப்ப 8%, 9% இந்த மாதிரி வரும். சோ அந்த மாதிரி வரும்போது அதை நம்ம வந்து 9/100ன்னு போடலாம். இப்ப பெர்சன்டேஜ் அப்படின்னாவே ஒரு 8% அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாவே அது 8/100 அப்படின்னு தான் நம்ம போடணும். சரிங்களா? அந்த பெர்சன்டேஜ் சதவீதம் வரும்போது சதம்ங்கிறது கீழே வந்துடணும். அந்த சதத்தை தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். அந்த 100 தான் இந்த 100. சரிங்களா? இதுதான் அப்ப இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல உள்ள ஆறுங்கிறது தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரோட ஆறு தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு. இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியுதா? எத்தனை பெர்சன்டேஜ் வட்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோம், எத்தனை பெர்சன்டேஜ் வட்டி வீதத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த ஆறு. இப்ப PNR by 100 உங்களுக்கு மனப்பாடம் பண்ண ஈஸியா இருக்கும். பீனா பிரின்சிபல், என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மனப்பாடம் பண்ண வேணா, பிராக்டிஸ் பண்ண வந்துடும். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ரொம்ப ஈஸியான சம் இது. அசல் வந்து ரூ. 5000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன? கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா பாத்துக்கணும். நமக்கு ஃபர்ஸ்ட் தனி வட்டி தான் கொடுத்திருக்காங்க. இது டைப் 1. தனி வட்டி கேட்கறதா பாத்தீங்கன்னா டைப் 1. நீங்க இந்த மாதிரி டைப் 1 அப்படின்னு போட்டுக்கலாம், இல்ல மாடல் 1 அப்படின்னு கூட போட்டுக்கலாம். சோ தனி வட்டி கேட்கிற மாடல் இது. அப்ப தனி வட்டினாலே நம்மளுக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிடும். தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? SI = PNR by 100. இதுதான் இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதுக்கான ஃபார்முலா. இப்ப நம்மளுக்கு பீனா என்னன்னு சொன்னா அசல், பிரின்சிபல் சொன்னால அசல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5000 கொடுத்திருக்காங்க. என்னன்னா என்னன்னு சொன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். சோ 5 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆறுனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொன்னா 10% வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க. அப்ப எல்லாமே நம்மளுக்கு என்ன ஃபார்முலால என்ன தேவையோ அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்ப அதை வச்சு நம்ம சம் போட்டுடலாம். இப்ப பி என்ன? பி வந்து 5000. அடுத்து என்ன வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5. அடுத்து 10%. அந்த 10%ல வர 100 தான் நம்ம டிவைடட் பை 100 அப்படின்னு போடுறோம். சரிங்களா? 10%னா 10/100. அதுதான் நம்ம இப்படி போடுறோம். இப்ப அடிச்சு கொடுக்கலாம். அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 5 25 பாருங்க என்ன இருக்கு பாருங்க, உங்களுக்கு ஸ்லோவா சொல்றேன். 50 × 5 × 10 இருக்கா? சோ இது ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு 250 கிடைக்கும். 250ஓட ஒரு 10 பெருக்கும்போது 2500 கிடைக்கும். அப்ப நமக்கு 5000க்கு 5 வருஷத்துக்கு நம்மளுக்கு ரேட் ஆஃப் ரூ இது 5000க்கு நம்மளுக்கு 5 வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2500 ரூபாய் கிடைக்குது. இது எப்படின்னா, நான் ஒருத்தவங்களுக்கு இப்ப 5000 கொடுக்குறேன், 5 வருஷத்துக்கு 10% வட்டி வீதத்துல கொடுக்குறேன். சோ அவங்க எனக்கு வட்டி 5 வருஷத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2500 ரூபாய் எனக்கு வட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் 1ல ஃபர்ஸ்ட் சம். டைப் 1லயே பாத்தீங்கன்னா ரெண்டாவது சம். உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் புரியல அப்படின்னா நான் சொல்றதை வச்சு நீங்க எழுதிக்கோங்க. பாருங்க, ஆண்டு ஒன்றுக்கு, இது ரெண்டாவது சம். ஆண்டு ஒன்றுக்கு 6% தனி வட்டி வீதம் 8 ஆண்டுகளுக்கு 7500க்கான தனி வட்டி அப்புறம் மொத்த தொகை என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல தனி வட்டி மட்டும் என்னன்னு பார்த்தோம். இந்த சம்ல மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஒண்ணுமே இல்ல, ரெண்டுமே ஒரே மாதிரி போடுறதா. இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 கொடுத்திருக்காங்க. இப்ப தனி வட்டின்னு கொடுத்துட்டாவே தனி வட்டிக்கான ஃபார்முலாவை நம்ம பார்த்துடணும். ஃபார்முலா என்ன? PNR by 100. அப்ப அதுக்கான P இருக்கான்னு பாக்கணும். P எங்க இருக்கு? இங்க இருக்கு. 7500ங்கிறது P பிரின்சிபல் இருக்கு. அடுத்து என்ன? 8 ஆண்டுகள் அப்படின்னு என்ன கொடுத்துட்டாங்க, 6 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்ப
இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம அது அந்த ஃபார்முலா வச்சு போடும்போது எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. அப்ப அதை நம்ம ஃபர்ஸ்ட் தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மொத்த தொகை கண்டுபிடிக்க முடியுமா இல்ல என்ன கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? இப்ப தனி வட்டி எல்லாமே கிடைச்சிருச்சா? PNR by 100 SI equal to PNR by 100. எப்பவுமே இப்ப தனி வட்டி ஆகட்டும் கூட்டு வட்டி ஆகட்டும் இல்ல எந்த சம் உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த ஹெட்டிங் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா வச்சு அதை டெரைவ் பண்ணி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நீங்க பாக்கணும். சரிங்களா? இப்ப P என்ன இருக்கு நம்மளுக்கு 7500 இன்டு N வந்து 8 ஆண்டுகள், R வந்து 6%, அப்ப டிவைடட் பை 100. இப்ப அடிச்சு கொடுக்கலாமா? இந்த ஜீரோக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன இருக்கு? 75 இன்டு 8 இருக்கு. 75 8யும் பெருக்குனா என்ன வரும்? 8 5 40 மிச்சம் 4, 7 49, 8 56 நாளும் 60. நம்மளுக்கு 600 கிடைக்குது. அங்க ஒரு 6 இருக்கு. அப்ப 6 6 36, இந்த 2 0, அப்ப 3500 நமக்கு கிடைக்குது. நமக்கு கிடைக்கிற தனி வட்டி என்ன? 3600 ரூபாய். அப்ப நம்மளுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்டாங்க, அதுக்கான ஆன்சர் வந்துருச்சு. இப்ப அடுத்து கேட்டிருக்கிறது மொத்த தொகை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தவங்களுக்கு 7500 ரூபாய் நான் வட்டி கொடுக்கறேன்னா அவங்க 8 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கொடுக்குறாங்க, எஸ்ஐ கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க? 3600 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் வந்து இல்லப்பா நான் கொடுத்த காசையும் நீ சேர்த்து கொடுத்துரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன கொடுப்பாங்க? நான் எவ்வளவு காசு அவங்களுக்கு நான் வட்டி கொடுத்தனோ அந்த 7500 ரூபாயும் எவ்வளவு வட்டி வந்ததோ அந்த வட்டி காசையும் சேர்த்துதான் கொடுப்பாங்க. அப்ப அந்த சேர்த்து மொத்தமா கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் மொத்த தொகை. வட்டி மட்டும் கொடுத்தா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். வட்டி மட்டும் எனக்கு கொடுக்குறாங்க 3600. ஆனா நான் வந்து இல்ல எனக்கு மொத்த தொகையவே கொடுத்துருன்னா நான் ஃபர்ஸ்ட் எவ்வளவு காசு அவங்களுக்கு வட்டி கொடுத்தனோ அந்த காசையும் அதுக்கான வட்டியும் சேர்த்து கொடுப்பாங்க. அப்ப நான் இதுக்கு நான் எவ்வளவு வட்டி கொடுத்தேன்? ஃபர்ஸ்ட் 7500 ரூபாய்க்கு கொடுத்தேன். அதுக்கான வட்டி எனக்கு எவ்வளவு வந்துச்சு? 3600 ரூபான்னு வந்துச்சு. இப்ப இது ரெண்டையும் நம்ம சேர்த்தாங்கன்னா எனக்கான மொத்த தொகை கிடைச்சிரும். மொத்தம் 7500 3600 கூட்டினா என்ன வரும்? தனியா கூட்டுங்க. 6 5 11 மிச்சம் 1, 7 3 11 11. எனக்கு நான் கொடுத்த 7500 ரூபாய்க்கு 8 வருஷம் கழிச்சு எனக்கு என்னவா கிடைச்சிருக்கு? 11100 ரூபாயா கிடைச்சிருக்கு வட்டியோட சேர்த்து. சோ இவ்வளவுதான் சிம்பிளா நம்ம இதை நம்ம வாழ்க்கை கணக்கோட சேர்த்து போட்டாங்கன்னா கஷ்டமே இருக்காது. ஃபர்ஸ்ட் நீங்க இப்பதான் பிகினர் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சொல்லி போட்டு பாருங்க, ஈஸியா வந்துடும். இப்ப பாருங்க டைப் 2 போட்டு எழுதிக்கோங்க. என்ன எப்படின்னா ஓகே, ரூ 7500க்கு 8% வட்டி வீதத்துல 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. நம்ம டைப் 1ல என்ன பார்த்தோம்? ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. PNRல நம்மளுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆண்டுகளா கொடுத்துட்டாங்களா, இங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் மாதங்களா கொடுத்துருக்காங்க. இதுதான் டைப் 2. சரிங்களா? டைப் 2ல மாதங்கள். அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? தனி வட்டி என்னன்னு கேட்டுட்டாங்க. தனி வட்டி என்னன்னு கேட்டுட்டாங்க. நமக்கான ஃபார்முலா என்ன? PNR by 100. அப்ப அந்த ஃபார்முலா வச்சு நம்ம போடலாம். எப்படி போடலாம்? ஓகே, SI equal to P என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? P னா பிரின்சிபல் 7500 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 6 மாதங்கள். இப்படியே போடலாமான்னா இப்படி போடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வருஷம் கொடுக்கும் போது நம்ம அப்படியே போடணும். மாதங்களா கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை மாதங்கள் ஒரு வருடத்திற்கு இருக்கோ அந்த மாதங்களை கீழே போட்டு கொஸ்டின்ல கொடுத்திருக்க மாதங்களை மேல போடணும். அதாவது 12 மாதங்கள் வருஷத்துல இருக்கு, நம்மளுக்கு தேவை 6 மாதங்கள் தான். இந்த டைப் 2ல நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆண்டுகள் மட்டும் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இப்ப மாதங்களை கொடுத்திருக்காங்க. இன்னொரு மாடல் என்ன வரும்னா வருடம் பிளஸ் மாதம், அதாவது ஒரு வருடம் 6 மாதம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அடுத்து என்ன கேட்பாங்கன்னா நாட்கள்ல கொடுப்பாங்க. அதாவது 200 நாட்கள் 73 நாட்கள் அந்த மாதிரி நாட்கள்ல கொடுத்து கேட்பாங்க. இன்னொன்னு டேட், இந்த டேட்ல இருந்து மே மாசம் இந்த டேட்ல இருந்து ஜூன் மாசம் இந்த டேட் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி டேட் கொடுத்து கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, நம்ம இந்த மாடல்லாம் 1 by 1 பார்க்கலாம். இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது 6 மாதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை மட்டும் பார்க்கலாம். 12 மாதங்கள் ஒரு வருடத்திற்கு இருக்கு இல்லையா, அதை நம்ம கீழே போட்டுட்டு மேல 6ங்கிறத கொடுத்திருக்க கொஸ்டின்ல கொடுத்திருக்க மாதங்களை மேல போடணும். அடுத்து நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 8%. அவ்வளவுதான். இப்ப டிவைடட் பை 100 போடணும். இப்ப இந்த மாதிரி இதுல ஒரு ரூல்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு டிவைடட் பை கீழே இன்னொரு டிவைடட் பை வந்துச்சுன்னா இந்த நம்பரை இந்த டிவைடட் பை கீழே எடுத்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இதுவுமே டிவைட்ல இருக்கு, இதுவுமே டிவைட்ல இருக்கா, அப்ப இதை நம்ம இங்கேயே எடுத்துட்டு வந்து போட்டலாம். இங்க போடணும்னு அவசியம் இல்ல, இங்கேயே போட்டலாம். இங்கேயே போட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்க அந்த ஸ்டெப்பை அடுத்த ஸ்டெப்பை எழுதிக்கோங்க, நான் அப்படியே உங்களுக்கு போடுறேன். இப்ப நம்ம இங்க இருந்த டிவைட்ல இருந்ததை சேம் இந்த டிவைட் கீழே கொண்டு வந்துட்டோம். இப்ப அடிச்சு கொடுங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 1 6 6 2 12 1 2 2 4 2 8 75 நாள் என்ன வரும்? 5 20 மிச்சம் 2 7 28 30 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு
கிடைச்சிருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தானே கேட்டிருக்காங்க. ஓகே புரியுதுங்களா? மாதங்கள் கேட்டா எப்படி பண்ணுங்கிறது புரியுதா? ஓகே அடுத்த 4வது சம் பாருங்க. ரூ 60 புரியல, இது ஹேண்ட் ரைட்டிங் புரியல அப்படின்னா நான் சொல்றத வச்சு நீங்க எழுதிக்கோங்க. ரூ 68,000க்கு ஆண்டு வட்டி 16.2/3 பாருங்க, கலப்பு பின்னத்துல கொடுத்திருக்காங்க. 16.2/3% வட்டி வீதத்துல 9 மாதங்களுக்கான தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டினாவே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? PNR/100. அப்ப PNR/100. P என்ன கொடுத்திருக்காங்க? P கொடுத்துட்டாங்க, 68,000 கொடுத்துட்டாங்க. N வந்து மாதங்களை கொடுத்திருக்காங்க, 9 மாதங்கள் அப்படின்னு மாதங்களை கொடுத்திருக்காங்க. R வந்து நமக்கு கலப்பு பின்னத்துல கொடுத்திருக்காங்க. ஓகே இப்ப நம்ம வந்து ஃபார்முலா வச்சு அதை வந்து எடுத்து எழுதலாம். P என்ன? 68,000. SI ஈக்குவல் போட்டுக்காங்க. SI ஈக்குவல் டு P 68,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 9 மாதங்கள். சோ மாதங்கள் வந்துட்டாவே எத்தனை மாதங்கள் வருடத்துல இருக்கோ அதை நம்ம வந்து டிவைட் பை கீழே போடணும். 12 மாதங்கள்ல 9 மாதங்களுக்கு மட்டும் தான் நமக்கு தேவை. அடுத்து இந்த 16.2/3% போட்டுருங்க, டிவைடட் பை 100. இப்போ நம்ம இங்க ஒரு விஷயம் நோட் பண்ணணும். ஏன்னா இது கலப்பு பின்னத்துல இன்ப்ராப்பரா இருக்கு. சோ அதை வந்து நம்ம ப்ராப்பரா மாத்தணும், அதாவது சாதாரண பின்னமா மாத்தணும். கலப்பு பின்னத்தை சாதாரண பின்னமா எப்படி மாத்துறதுன்னா இப்ப 16.2/3 இருக்கா, இந்த 16 இந்த 3ஐயும் பெருக்கிக்கணும். 16ஐயும் 3ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 6 3 18 8 மிச்சம் 1 1 3 3 3 1 4 48 வருமா? இந்த 48 கூட இந்த மேல இருக்க 2 பிளஸ் பண்ணணும். அப்ப 48 2 என்ன வரும்? 50/3 வரும். சரிங்களா? 50/3 போடணும். இப்ப இந்த 50 டிவைடட் பை 3 இப்படி நீங்க வகுத்து பாத்தீங்கன்னா இந்த கலப்பு பின்னம் நம்மளுக்கு உருவாகும். பாருங்க, 1 3 3 மிச்சம் 2 6 3 18 மீதி 2 இருக்கா? இது நம்ம எப்படி கலப்பு பின்னத்துல எழுதலாம்? எந்த நம்பரால வகுக்கிறோங்களோ அதை வந்து நம்ம கீழே போடுவோம். ஓகே வர்ற மீதியை நம்ம மேல போடுவோம், கிடைக்கிற ஈவை நம்ம சைட்ல போடுவோம். இதுதான் கலப்பு பின்னம். சரிங்களா? இந்த பின்னத்தை நம்ம இதை வந்து நம்ம கலப்பு பின்னமா மாத்தியாச்சு. இதுதான் நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா கொடுத்திருந்தாங்க. அப்ப அதை நார்மல் பின்னமா எப்படி மாத்தணும்? இந்த 16 3ஆல பெருக்கிட்டு மேல இருக்கிற அந்த மீதியை வந்து நம்ம பிளஸ் பண்ணிக்கணும். பிளஸ் பண்ணிக்கினா நமக்கு 50/3 வரும். எங்க இருக்கு? 50/3 வரும். அப்ப அந்த 50/3 தான் நம்ம இங்க போடணும். புரியுதுங்களா? 68,000 இன்ட்டு 9. இந்த 12 நம்ம கீழே எடுத்துட்டு வந்துக்கலாம். சரிங்களா? இந்த 100 பக்கத்துல போட்டுக்கலாம், அதனால அதை போட வேணாம். 50/3 இருக்கு இல்லையா, அந்த 50 மட்டும் நம்ம மேல போடுறோம். ஏன்னா 3மே டிவைடு கீழே வரதுனால 100 கூடவே எழுதிக்கலாம் பக்கமா. சரிங்களா? இப்ப 100 இன்ட்டு இந்த 12 இங்க வருது. இங்க இது நம்ம மாத்தும் போது 50/3 வந்துச்சு இல்லையா, அந்த 50 மேல போட்டுட்டோம், 3 நம்ம டிவைட் பை கீழே போட்டோம். எல்லா டிவைட் பையும் ஒரே இடத்துல நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். புரியுதுங்களா? ஓகே இப்ப நம்ம இதை அடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அடிக்கலாமா? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். அடுத்து 1 3 3 3 9 1 3 3 4 3 12 1 4 1 4 7 4 28 மிச்சம் ஒரு ஜீரோ இருக்கு, அந்த ஜீரோ எங்க போடுறோம்? அப்ப நம்மளுக்கு என்னென்ன இப்ப மீதி இருக்கு அப்படின்னா 170 இருக்கு இன்ட்டு இங்க ஒரு 50 இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த 170ஐயும் 50ஐயும் நம்ம பெருக்கணும். அப்ப 17 5 பெருக்குனா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 17 5 பெருக்குங்க, 5 35 மிச்சம் 3 1 5 5 3 8 இருக்கு. அப்ப 8500 அப்படிங்கறத நமக்கு கிடைச்ச ஆன்சர். ஓகே ரொம்ப ஈஸியா வந்துருச்சா? இப்ப தனி வட்டி என்ன? 8,500. 68,000க்கு நம்மளுக்கு தனி வட்டி என்ன கிடைச்சிருக்குது? 8,500 கிடைச்சிருக்குது. அடுத்து டைப் 2ல 5வது சம் பாருங்க. ரூ 7,500க்கு 8% வட்டி வீதம் 18 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. இங்கேயுமே நமக்கு தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்ப தனி வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? SI ஈக்குவல் டு PNR/100. இப்படி நீங்க ஒவ்வொரு சம்மும் போடும்போது ஃபார்முலாவை எழுதினாதான் அந்த ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம எழுதி போடும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல நின்றோம். சரிங்களா? இப்ப P என்ன கொடுத்திருக்காங்க? 7,500 இன்ட்டு 8 இது என்ன கொடுத்திருக்காங்க? 18 மாதங்கள். இதுலதான் ஒரு ட்விஸ்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்த 2 சம்முமே 6 மாதங்கள் 9 மாதங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள வந்தது, அதனால 12 மாதங்கள் போட்டோம். இப்ப இது ஒரு வருஷத்தை தாண்டி போயிடுச்சுல, அப்ப கீழே 24 மாதங்களும் போடணுமாக்கா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். தேவையில்லை. சரிங்களா? மாதங்கள்னு கொடுத்துட்டாவே ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மாதங்களோ அதை தான் கீழே போடணும். அதே நாட்கள்னு கொடுத்துட்டாவே ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்களோ அதை தான் கீழே போடணும். அப்ப 18 மாதங்கள் மேல இருக்குன்னா மாதங்கள்னு கொடுத்ததுனால நம்ம ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள் இருக்கோ அதை நம்ம டிவைட் பை கீழே போடுறோம். இன்ட்டு நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 8% டிவைடட் பை 100. இப்போ இந்த 12 நீங்க இங்க எடுத்துட்டு வந்துடலாம், இல்லைன்னா இப்படியே கூட அடிச்சு கொடுக்கலாம். சரிங்களா? அப்படி ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்துட்டு வந்து போட்டாலும் சரி, போடல அப்படின்னா அப்படியே அடிச்சு கொடுக்கலாம். அப்படியே அடிச்சு கொடுக்கும்போது கரெக்டா அடிச்சு கொடுக்கணும். பெருக்கிறது கூட நம்ம அடிச்சு கொடுத்துட கூடாது. இங்க பெருக்கிறதுனா இது கூட மட்டும் தான் இதை பெருக்குவோம், மத்த எல்லாத்து கூடயும் நம்ம அடிச்சு கொடுத்துக்கலாம். ஏன்னா இது டிவைட் பை கீழே இருக்கு இல்லையா? சோ இப்ப நம்ம இதை அடிச்சோம்னா 6ஆல அடிச்சோம்னா
ஈரார 12, 3 18 வரும். திருப்பி இதை 2ஆல் அடிச்சீங்கன்னா 1 2 4 2 8 வரும். இந்த 7500 இந்த 100ஐயும் அடிக்கலாம். ஓகே, இப்ப நமக்கு என்ன இருக்கு மீதி 75 × 3 × 4 இருக்கு. அப்ப 75 இன்ட்டு இந்த 3ஐயும் 4ஐயும் பெருக்கணுங்கன்னா 12, முன்னாங்க 12. அப்ப 75ம் 12ஐயும் பெருக்குங்க. 5 2 10 மிச்சம் 1, 7 2 14 1 15, 75 மிச்சம். ஓகே, 0 5 5 10 மிச்சம் 1, 7 1 8 8 1 9. நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரி தனி வட்டி எஸ்ஐ எவ்வளவு கிடைச்சிருக்கு? 900 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம வந்து 2 டைப் 1 டைப் 2 பார்த்தோம். சோ மாதங்கள்ல கேட்டா எப்படி, வருடங்கள்ல கேட்டா எப்படின்னு பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தடுத்த மாடல்ல நம்ம மாதம் பிளஸ் வருடம் பிளஸ் நாட்கள் டேட்டு கொடுத்து கேட்கறது அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த மாடல்ல பார்க்கலாம்.